இந்த கார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வியாழக்கிழமை அனுமான் வழிபாடு, இல்லை ராகவேந்திரர் வழிபாடு, இல்லை சில சித்தர்களை வழிபாடு பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவதூதர்கள், தேவர்கள், இல்லை நீங்க வணங்குற தெய்வமான ஹனுமானோ, ராகவேந்திரரோ, சித்த புருஷர்களோ என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க நீங்க கேட்கறத கடவுள்கிட்ட இருந்து கொண்டு சேர்க்கிற ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப ராகவேந்திரர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, சித்த புருஷர்கள் எடுத்துட்டாலும் சரி, எல்லாருமே இறைவனின் அவதாரமா பார்க்கப்படுறவங்க தான் இல்லையா? அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறத உங்ககிட்ட சேர்க்கிற ஒரு கருவியா நாங்க இருக்கோம், உங்க கூட தான் இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நாங்க அதை இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படின்றாங்க. அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே நம்மளை சுத்தி தேவர்கள், தேவ தூதர்கள், தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் மனசார, என்ன பேசுறோம், என்ன கேட்குறோமோ ததாஸ்து அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன கேட்குறியோ அது அப்படியே நடக்கும், அப்படியே கிடைக்கும். அதனாலதான் நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமா அதை கேளுங்க, அதை இறைவன் கிட்ட இருந்து நாங்க வாங்கி தருவோம்னு சொல்றாங்க. நீங்க யார மனசார ஒரு குருவா ஏத்துக்கிட்டு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்கள நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஒரு வேண்டுதல் வைங்க. அந்த குரு அதை இறைவனிடமிருந்து, இறை சக்தியிடமிருந்து வாங்கி உங்களுக்கு தர தயாராக இருக்காங்க. நீங்க கேட்கறது நியாயமானதா இருக்கணும், அவ்வளவுதாங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க 1111 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி அன்பர்களே.